அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். வழக்கம் போல இடக்கு முடக்காக கேள்வி கேட்கும் சகோதரர் அப்துல்லா இமாமிடத்திலே வருகிறார். இது ஒரு பீடிகைக்காக வேண்டி இது போன்ற வாசகங்கள் சேர்க்கப்படுகிறது. ஆனால் பேரும் பின்ன மாறி இருக்கலாம். இது பல இடங்களில் இடக்கு முடக்கா கேள்வி இருக்காங்க. வந்து இமாம் இடத்துல கேட்கிறார். இமாம் போச்சுடா, எடக்கு முடக்கு அப்துல்லா வந்துட்டார் அப்படின்னு சொல்லி இமாம் கொஞ்சம் யோசித்து தலை தூக்குகிறார். அப்பொழுது எடக்கு முடக்கு அப்துல்லா கேள்வி கேட்கிறார். ஜி, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். இமாம் பொறுமையுடன் சொல்லு என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், கண்டிப்பாக இது எடக்கு முடக்கான கேள்வி தான். ஷைத்தானுடைய பிளட் குரூப் என்ன அப்படின்னு கேட்குறார். இமாமுக்கு ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் பரிதவிப்பு. என்ன பதில் சொல்கிறது? ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் இந்த எடக்கு முடக்கான கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் கஷ்டம். ஏன்னா அதில் சரியான பதிலெலாம் அதில் அமையாது. ஆதாரபூர்வமான பதிலும் தேவையில்லை, சமயோஜிதமாக பதில் சொல்லணும். அப்போது இமாம்களுக்கும் சமயோஜித புத்திக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இமாம் கேட்குறார், உன்னுடைய பிளட் குரூப் என்ன அப்படின்னு கேட்குறார். அப்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பி பாசிட்டிவ் அப்படின்னும்போது இமாம் சொல்கிறாரு, ஷைத்தானுடைய பிளட் குரூப்பும் பி பாசிட்டிவ் தான். என்னங்க அஜத், கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டபோது இமாம் ஒரு ஹதீஸை சொல்லுகிறார். ஷைத்தான் இரத்த நாளங்களோடு கலந்து ஓடுகிறான். இரத்தம் ஓடுகின்ற எல்லா நாளங்களிலும் ஷைத்தான் ஓடுகிறான். அப்போது உன்னுடைய இரத்த நாளங்களிலே ஷைத்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறான். அப்போது உனக்கு என்ன பிளட் குரூப்போ அதான் பிளட் குரூப்புன்னு வாயை அடைக்கிறான். தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.